இருக்கு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே தாய் மாரடைப்பால் உயிரிழந்த நிலையிலும் கதறி அழுதபடி ஆசி வாங்கிவிட்டு மகள் 12ஆம் வகுப்பு மாணவி பொதுத் தேர்வு எழுத சென்ற சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் தென்னவன். விவரங்கள் என்ன? வணக்கம் ஹர்ஷினி. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அடுத்த வெட்டுவாக்கோட்டை கிராமத்தில் ராமபுரம் என்ற பகுதியை சேர்ந்தவர் ராஜேந்திரன் கலா தம்பதியின் 3வது மகள் காவியா, வயசு 17. இவர் ஊரணிபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு பயோமேக்ஸ் குரூப் படித்து வருகிறார். தற்பொழுது தமிழகம் முழுவதும் 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வு நடந்து வருகிற சூழ்நிலையில் காவியாவின் அம்மா இன்று அதிகாலை திடீரென மாரடைப்பால் உயிரிழந்தார். அவரது உடல் தற்போது அவர்கள் வீட்டில் வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மாணவி காவியாவிற்கு இன்று உயிரியல் தேர்வு சற்று நேரத்தில் தேர்வு இப்பொழுது துவங்கியுள்ள நிலையில் காவியாவின் அம்மா கலா இன்று அதிகாலை உயிரிழந்தது காவியாவிற்கு மிகப்பெரிய இடியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இருப்பினும் படிப்பில் மிகுந்த ஆர்வம் கொண்ட காவியா தன் தாய் வீட்டில் இறந்து கிடக்கும் நிலையில் இன்று காலை உயிரியல் தேர்வு எழுதுவதற்கு ஊரணிபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு சென்றுள்ளார். காவியா தேர்வு எழுத செல்வதற்கு முன்பு இறந்து கிடந்த தனது தாய் கலாவின் காலில் கதறி அழுதபடியே விழுந்து ஆசீர்வாதம் பெற்றார். இதை பார்த்தவர்கள், அருகில் இருந்தவர்கள், கலாவின் உறவினர்கள் கதறி அழுதனர். அதனைத் தொடர்ந்து காவியா தற்போது பள்ளிக்கு சென்று தேர்வை எழுதி கொண்டிருக்கிறார். இது குறித்து மாணவி காவியா அழுதபடியே கூறுகையில், நான் ஒவ்வொரு முறையும் தேர்வு எழுத செல்லும் போது எனது அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெறுவேன். அப்போது அவர்கள் எனக்கு திருநீர் எடுத்து பூசி நீ நன்றாக தேர்வு எழுத வேண்டும் என்று சொல்வார்கள். தேர்வு எழுதிவிட்டு வந்த பிறகு எப்படி நீ தேர்வு எழுதுகிறாய், படிப்பு முக்கியம், நன்றாக படிக்க வேண்டும் என்று கூறுவார்கள். இன்று எனது அம்மா இறந்து விட்டார், எனக்கு படிப்பு முக்கியம் என்பதால் நான் இன்று தேர்வு எழுத சென்றுள்ளேன் என்று அழுதபடியே கூறினார். காவியாவின் அப்பா ராஜேந்திரன் மன வளர்ச்சி குன்றியவர். காவியாவிற்கு காயத்ரி என்ற அக்காவும் திருச்செல்வம் என்ற அண்ணனும் உள்ளனர். திருச்செல்வம் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு BA படித்து வருகிறார். காயத்ரிக்கு கடந்த 15 நாட்களுக்கு முன்பு திருமணம் நடந்து நேற்றுதான் காயத்ரிக்கு தாலி பெருக்கி போட்ட நிகழ்வு நடந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. ராஜேந்திரன் இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.